நான் அழுவுறேன், அழுவுறேன். என் அழுகைய கண்ட்ரோலே பண்ண முடியல. சுவாமி கிட்ட கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க திருத்தணியில. ஆனாலும் அங்க சொல்றாங்க, "சரண்யா, அபிஷேகம் நடக்க போது. பார்த்துட்டு போறியா?" நான் வந்து, "இல்ல, இல்ல. அவர் மேல நான் கோவமா இருக்கேன். நான் கிளம்புறேன்." திருத்தணியில போய் இது நடக்குது. நான் உடனே, "இல்ல சரண்யா, யாருமே இல்ல. அபிஷேகத்துல கொஞ்சம் பேரு தான் உட்கார்ந்துருக்காங்க. நீ உட்கார்ந்து பார்க்குறியா?" அப்படின்னு. "அப்படியா? அவரே எல்லாத்தையும் பண்ணுவாரு. அப்புறம் சமாதானமும் அவரே படுத்துவாரு என்ன." "சரி." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடையில உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா, அவருக்கு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்றது கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அந்த கர்ச்சீஃபே நனைஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், வள்ளி தாய் கிட்ட தான் போயிட்டு, "இந்த மாரி ஆச்சு, இந்த மாரி ஆச்சு." எப்படி நம்ம தாய்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யாருமே இல்லங்க. அன்னைக்கு கூட்டமே இல்ல. அந்த சன்னதி உள்ள நானும் வள்ளி தாய் மட்டும் தான். ஆனா இதெல்லாம் ஆயிடுச்சு. "நீங்க ஐயன்கிட்ட சொல்லுங்க. நான் இங்க பாருங்க. நான் இவ்வளோ அழுதுட்டு இருக்கேன்னு." அந்த கேமரா கான்ஷியஸ் கூட எனக்கு இல்ல. நான் பாட்டுட்டு அழுதுட்டு இருக்கேன். அப்புறம் மறுநாள் சொன்னாங்க, "நீங்க என்ன அப்படி வள்ளிகிட்ட பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வள்ளின்னு சொன்னாலே ரொம்ப பிடிக்குங்க. அந்த தாய் வந்து ரொம்ப கருணையான தாய். ரொம்ப அழகான தாய் அவங்க.